லெஃப்ட்ல திருப்பு ரைட்ல திருப்பு. நாங்க ஜெயிலுக்கு போக போறோம், நீங்களே எங்க கூட வரீங்களா? இது வந்து கடல் தண்ணி இல்லைங்க, ரிவர் வாட்டர் தான். இது போய் கடல்ல கலக்க போகுது, அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. நம்ம வியூவர் ஒருத்தர் வந்து நீங்கள் ட்ராவல் விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக வந்து சிட்னி டு மெல்பர்ன் போன ட்ராவல் விலாக் தான் போட்டிங்க, அதுக்கப்புறம் எதுவும் போடலன்னு சொன்னார். ஆமாம் இல்லை, போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், ஆனால் அது மக்கள் காமிக்கலன்னு தோணுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம கப்பலில் தான் போக போகிறோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராமை பத்திரமா பார்க் பண்ணுறோம், மூவ் ஆகாமல் இருக்க பிரேக் போட்டுட்டோம். இங்கே பாருங்கள், மக்கள் உள்ளே வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் உள்ளே வந்தோடனே இந்த பாருங்கள், டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ பேராமீட்டர் ரிவரில் தாங்க போயிட்டுருக்கோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம், இதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அங்கே பாருங்கள், வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜ் இப்போ தான் புதுசாக கட்டினாங்க. லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ஷனே இல்லை, வேறு நடுவில் ரிவர் தான் இருக்கும். இந்த சைட்லேருந்து மக்கள் அந்த சைடு போனோன்னா அங்கே பாருங்கள், சுற்றிக்கிட்டு தான் போனோம், ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இப்போ இந்த பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டினதுலேருந்து இப்போ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட சேர்ந்து ஒரு கப்பல் ஜாகிங் போச்சு இல்லையா, அது இந்த கப்பல் தாங்க. நம்ம அந்த ரூட்டில் தான் வந்து ஜாகிங் போவோம். இங்கே காலையில் பார்த்தீங்கன்னா ஜாகிங், வாக்கிங், சைக்கிளிங் சொல்லிட்டு எல்லா மக்களும் சும்மா கலகலன்னு இருப்பாங்க. இது என்னதுடா இது? என்னது? பேபி போட்டா இது? வாங்க இந்த குட்டி கப்பலில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கப்பல் வந்து டவுன் பஸ் மாதிரிங்க. இது ரிவர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் லோக்கலில் இருக்க மக்கள் இதை டிரான்ஸ்போர்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. இதோட சைஸும் சின்னது தான், இதோட கெப்பாசிட்டியும் கம்மி தான். இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஒரு கப்பலில் போக போகிறோம். அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை காட்ட போகிறேன். நமக்கு முன்னாடி இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்கா, இதில் நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் ஸ்டேஷன் வரப்போகுது, எவ்வளோ நேரத்தில் வரப்போகுதுன்ற டீட்டெயில்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், போர்ட்லாம் வந்து ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரூட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்லேருந்து ஒலிம்பிக் பார்க் வரைக்கும் போகுதுங்க. இங்கே சைடில் நிறைய மரங்கள் இருக்குங்க. காலையில் ஜாகிங் போகும்போது நல்லா காற்று வரும். நம்ம ஊர் பிச்சாவரம் போய் தான் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி மரங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. இது வந்து கடல் தண்ணி இல்லைங்க, ரிவர் வாட்டர் தான். இது போய் கடலில் கலக்க போகுது, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதாங்க போட் ஷெட்டு. இங்கே போட்டு வந்து வாடகைக்கு கிடைக்கும். பழுதான போட்லாம் இங்கே வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க. சில பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அது ஏன்னு கமெண்ட்லாம் சொன்னீங்கன்னா எங்கள் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ஸ்டாப் தாண்ட மக்கள் கூட அதிகமாகிட்டே இருந்தது. எல்லாருக்கும் உட்காரத்துக்கு சீட் கிடைக்கல, சில பேர் நின்றுட்டு தான் வந்தாங்க. அந்த வீடு வாங்கலாமா நம்ம? வாங்கலாமே, சூப்பராக இருக்கு. நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இதுதான் நம்மளோட முதல் ஸ்டாப்பு, வாங்க இறங்கலாம். இங்கே நம்ம எதுக்கு இறங்கணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்த நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். மக்கள் ஏறி இறங்கிறதுக்காக இந்த பாத்வே போடுவாங்க. இப்போ எல்லோரும் இறங்கிட்டாங்க, சொன்னாலும் பாத்வே எடுத்துட்டாங்க. இந்த பாருங்கள், கயிறை எவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க. அங்கே பாருங்கள், ஆக்வே பிரிட்ஜ். அங்கே தான் வந்து சிட்னி ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம். இந்த சைடு அப்படியே பாருங்கள், சிட்னி டவர் ஆகி இந்த வியூவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்கைலைன் அப்படியே சூப்பராக தெரியுது பாருங்கள். இங்கே 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க, மீன் எதாவது சிக்கிச்சான்னு கேட்டேன். நாங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறோம், ஒரு மீன் கூட சிக்கலன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொன்னாங்க. சரி வாங்க நம்ம பார்க்க வந்த இடத்துக்கு போவோம். கப்பலை விட்டு இறங்கியாச்சு, ஆனாலும் இன்னமும் மிதக்கிற மாதிரியே இருக்குங்க. என்னமோ கப்பலில் மிதக்கிற மாதிரியே ஃபீலா இருக்கேன். நான் ஜெயிலுக்கு போகிறேன், நீங்களும் கூட வரீங்களா? நான் ஜெயிலுக்கு போகிறேன். நம்ம காக்கோட் ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு ஜெயிலுங்க. ஆமாம், ஜெயிலு. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே பீரங்கியை போட்டு வெல்கம் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாமே கேம்பிங் சைட் தான். எவ்வளோ டென்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களோட டென்ட் எடுத்துகிட்டு வரலாம், இங்கே இருக்க டென்ட்டையும் நீங்கள் வாடகைக்கு வாங்கிக்கலாம். எல்லோரும் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே சுற்றி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது வியூ. இங்கே கடல் இருக்குது, அங்கே பாருங்கள் ஆர்பர் பீச் தெரியுது, இங்கே வந்து சிட்னி டவர் ஹைட் தெரியுது. வாங்க நம்ம இங்கே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த டென்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்டு, தலைக்காணி, நம்ம திங்ஸ் வச்சுக்கிறது கொஞ்சோண்டு இடங்க. 18th சென்ச்சுரியில் வந்து இந்த இடம் வந்து ஒரு பிரிசனாக இருந்தது. கைதிகள்லாம் இங்கே தான் அடைச்சி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் உடைச்சி தான் கைதிகள் இங்கே நிறைய பில்டிங்ஸ் கட்டினாங்க. 19th சென்ச்சுரியில் வந்து இது வந்து ஒரு கப்பல் கட்டுற இடமா மாறிடுச்சு. நிறைய கப்பல் கட்டியிருக்காங்க இங்கே. வேர்ல்டு வார் 1 and 2 வந்து நிறைய கப்பல் இங்கே செஞ்சுருக்காங்க. 2001 வந்து யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்டாக இந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இந்த கேம்பிங் சைட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் வசதியெல்லாம் இருக்குங்க. இங்கே வாங்க, இதுக்கு மேலே போயிட்டு ஜெயில் கைதிகள்லாம் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இதுதாங்க ஜெயில் குற்றவாளிங்க படுத்து தூங்கின பெட்டு. இங்கே பாருங்கள், சும்மா மெத்துன்னு இருக்கா.
இதுதான் அவங்களோட பாத்ரூம் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தண்ணி போகிற அந்த தடம் தெரியுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சவுத்தில் நிறைய பைப் இருந்த மாதிரி நிறைய ஓட்டைகள் இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த டேப்லாம் இருந்திருக்கு. ஸோ கன்ஃபார்மாக இது அவங்களோட பாத்ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரைனேஜ் மாதிரி கூட இருக்குங்க. அப்படியே சுற்றி பாருங்கள். ஆனால் ரூம் நல்லா வெளிச்சம் வருதுங்க. இங்கே பாருங்கள் ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் யூஸ் பண்ண வாட்டர் ஃபில்டர் இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எப்படி வாட்டர் ஃபில்டர் பண்ணுன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மழை தண்ணி இதில் வீழ்ந்ததுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல் வழியாக கீழே இறங்கி அப்படியே அது வந்து பியூரிஃபை ஆகிடும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஜெயில் இருக்க பகுதியை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பர். இங்கே இருக்க அந்த சிறை கைதிகள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கறதுக்கு தண்ணி டேங்க் மாதிரி தெரியுது, என்னன்னு தெரில, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சோலார் பேனலாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எலக்ட்ரிசிட்டிக்கு பிரச்சனையே இருக்காது போல். நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கேருந்து பார்த்தா வியூ ரொம்ப சூப்பராக தெரியுது. நீங்களே பாருங்கள், சிட்னியோட மொத்த அழகும் அப்படியே இந்த ஜெயிலேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியுது. இங்கே உட்காரத்துக்கு ஒரு பெஞ்சு வேறு போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் வந்து இங்கேருந்து உட்காந்து அப்படியே இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் சன்செட் அழகாக தெரியும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த வியூவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் நம்ம இறங்கின ஸ்டாப்பு. அங்கே பாருங்கள் மக்கள் இறங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் இங்கே டனல் இருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். வாங்க. வெளியே செம்ம வெயிலுங்க. ஆனால் அந்த டனலுக்குள்ளே சும்மா ஜில்லுன்னு இருக்குது. அப்பா ஏசி போட்ட மாதிரி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டூரிஸ்ட்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கல் தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஒய்ஃபும் பார்ப்பாங்க டனலுக்குள்ளே வரப்போகிறாங்க. உள்ளே வந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்ல ஜில்லுன்னு இருக்குல்ல, வா குளு குளுன்னு இருக்குடா, ஏசி போட்ட மாதிரி. இங்கே பாரு மேப் பாயிண்ட் வந்துருக்கேன். இப்போ நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம் எங்கெல்லாம் போகலன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட்டில் இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இங்கே கேம்ப் கிரவுண்ட் சினிமாலாம் இருக்குது. பட் அதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அந்த காலத்து கப்பலை பாருங்கள், எத்தனை பேர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோமோ. இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்குது. ஜெயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம சர்க்குலர் கேக்கு போகிறோம். அங்கேருந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கும் போவோம். வாங்க போகலாம். வாங்க நம்ம இப்போ மேலே போகலாம். இங்கே பாருங்கள் வியூவை வேறு லெவலில் இருக்குது. ஆடுது. சேல்ஸ் ஃபோர்ஸு, HSBC, EYE, சிட்டி, காமன்வெல்த் பேங்க்கு எல்லா கம்பெனிஸும் இங்கே தாங்க இருக்குது. நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் கேட்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருந்ததுன்னா யாருக்கு தாங்க ஆஃபீஸ் வர தோணாது. இந்த கப்பல் ஜேர்னி வீடியோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் பார்ட் 2 வந்து வேறு ஒரு வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து வேறு ஒரு கப்பலில் போக போகிறோம். அந்த கப்பல் ரொம்ப பிரம்மாண்டமான கப்பல். அதில் இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது சொன்னேன் இல்லையா. அந்த ஜேர்னி வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ காத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் சந்திக்கிறேன். வட்டா.